நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்த சிறிது நேரத்திலேயே தாவேக உறுப்பினராக சேர்ந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசிய பல்வேறு விஷயங்களை நாம் நேரலையில் பார்த்தோம். தாவேகாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் தாவுகின்றனர், இதற்கு இவை பெரும் குற்றச்சாட்டு என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனது பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை தொடர்ந்து இன்று மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலும் அரசியல் பார்வையிலும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு சார். இது பத்தி நிச்சயமாங்க. தாவேக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவீன பாஜகவா மாறி இருக்கு. பாஜக இதே விஷயத்தை தான் எல்லா மாநிலங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெவ்வேறு பெயர்கள் வச்சாங்க. ஆபரேஷன் லோட்டஸ்ம்பாங்க, வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு ஊருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அப்பட்டமான அதே வேலையை குதிரை பேரம் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் எப்படி காலி பண்றது, சொல்லப்போனா ஒரு கட்சியை அழிக்கிற வேலையை பார்க்கிறாங்க. நீங்க அதிமுகங்கிற ஒரு பெரிய ஆலமரம்னு சொல்லுவாரு. ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் பெருசா பேசினார். வரலாறு திரும்புகிறதுல ஜெயலலிதா அவங்க படத்தையும் அதுக்கு பிறகு எம்ஜிஆரோட படத்தை எல்லாம் பயன்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை எப்படியாவது அழிச்சே தீருவேன் அப்படிங்கறத சொல்றாரு. அது ரொம்ப வெளிப்படையாகவே தாவேக என்பது புதிய அதிமுகன்னு சொல்றாரு. அப்ப கட்சியை காலி பண்றதுக்கான எல்லா வேலைகளையுமே இறங்கி பாக்குறாங்க. இதெல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க தமிழக மக்களுக்கு ரொம்பவே புதுமையாக இருக்கிறது. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? வெவ்வேறு மாநிலங்களை கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவுமே இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் சொல்ல போனா ராஜினாமா பண்ணிட்டு வர எம்எல்ஏக்களை தலைமைச் செயலகத்துல சந்திக்கிறார். அது என்ன பனையூர் அலுவலகமா தலைமைச் செயலகம்? இன்னும் இல்ல, பனையூர்ல தலைமைச் செயலகத்தை அவர் மாத்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். தொடர்ச்சியாக அங்க கட்சி இணைப்பு விழாக்கள் நடக்குது, எம்எல்ஏக்களை சந்திப்பு விழாக்கள் நடக்குது, மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடக்குது. இது என்ன நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல மோசமான ஒரு அரசாங்கத்தை நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படிங்கிறத தாண்டி என்ன சொல்றது, இதோட நிக்காது. 4 எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த எம்எல்ஏக்களை பத்தி சொல்லணும்னா, வாக்காளர்கள் உங்க மேல் நம்பிக்கையை வச்சு வாக்களிச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. இவ்வளவு அவசரமாக நீங்க அடுத்த கட்சிக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட எண்ணம் என்ன? பதவி சுகம், எங்களுக்கு பதவி வேணும், பொறுப்பு வேணும், அமைச்சர்களாக அலையணும், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக இருக்கணும். அப்பதான் நம்ம காசு பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும். இதுல என்ன அறம் இருக்கு? இதுல மக்களுக்கான சேவைங்கிறது எங்க இருக்கு? எல்லாரும் எப்படியாவது பிச்சுக்கிட்டு ஓடி போய் நம்ம போய் தாவேக்களை இளைஞரெல்லாம் சொல்லும் பொழுது, அதிமுகங்கிற கட்சி அழிந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சி நமக்கெல்லாம் நம்ம வளர்த்து விட்டதோ அந்த கட்சி அழிந்தாலும் பரவாயில்ல. இசக்கி சுப்பையெல்லாம் அமைச்சராக இருந்தவர், அவரெல்லாம் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், அவரெல்லாம் இன்னைக்கு வர்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது தொடர்ச்சியாக இது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. இன்னொரு முக்கிய காரணம், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுதான் எல்லாரும் சொன்னாங்க. தொடர் தோல்வியில இருக்கிறீங்க, அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை பாருங்கன்னு சொன்னாங்க. இது எதையுமே அவர் கண்டுக்கல. அவர் பெரிய ராஜா மாதிரி தன்னை நினைச்சிட்டு இருந்தாரு. அவரோட வீழ்ச்சி அவர் இந்த சேர் மட்டும் போதும்னு அவர் நினைச்சாரு. அதிமுக சேர் மட்டும் போதும்னு நினைச்சாரு. இப்ப என்னன்னா அந்த சேர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அவர் சுற்றி ஆட்கள் யாரும் இல்லாத நிலையில அவர் தவிச்சிட்டு இருக்காரு. சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் கிட்ட அனைவரும் வைத்த ஒரு கோரிக்கை, கட்சியை நாம இணைத்து பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த சட்டமன்ற பேரவை தேர்தல்ல 47 எம்எல்ஏக்களை அதிமுக கைப்பற்றி இருந்த நிலையில் தற்போது பார்த்தாங்கன்னா 4 எம்எல்ஏ வெளியே வந்திருக்காங்க. இன்னும் கட்சி தாவ நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் அதுக்கான நடவடிக்கைகள் இருக்குன்னு பார்க்கப்படும் நிலையில அப்படி எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும்போது இது அதிமுகவுக்கு எந்த அளவுல ஒரு விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாங்க மக்கள், அதாவது 1,04,00,000 வாக்காளர்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்த வாக்காளர்கள், 1,35,00,000 வாக்காளர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அதிமுக எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஏன் அந்த இடத்துக்கு வர்றாங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன் சரியான தலைமை நம்மள்ட்ட இல்ல. இந்த தலைமை தொடர் தோல்விகளை மட்டும் தான் இருக்கே தவிர அடுத்து நடக்க போற உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் மோசமாக தோற்கும், அடுத்து நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் மோசமாக தோற்கும் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? சரியான தலைமை இல்ல, இளைஞர்களை கவரக்கூடிய நபர்கள் அங்கே இல்ல, பெண்களை கவரக்கூடிய நபர்கள் அங்கே இல்ல அப்படிங்கிறது பெரிய சிக்கல். இதைதான் எல்லாரும் சொன்னாங்க. நீங்க
சசிகலா அவர்கள்லாம் தொடர்ச்சியாக நீங்க வந்து பொறுப்போ பதவியோ முக்கியம் அல்ல, எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால்தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும்னு எவ்வளவோ தலைதலையை அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அதோட விளைவுகளை இன்னைக்கு பாக்குறோம். சொல்லப்போனா இந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு வந்து வர்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் இது வந்து புரிந்து கொண்டு அன்னைக்கே வந்து போர்க்கொடி உயர்த்தி இருந்தாங்கன்னா இவ்வளவு மோசமா போயிருக்காது. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற காசுக்கும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த காசை வாங்கிட்டு அவருக்கு ஓட்டு போடலாம், அவர் வந்து பொதுச்செயலர் ஆக்கலாம்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. எந்த விதமான அறமும் எங்களுக்கு கிடையாது, நாங்க எது வேணாலும் சமரசம் செஞ்சுக்கோன்னு சொல்லி போனாங்க. அதற்கான பலனை இன்னைக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த கட்சி அனுபவிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தொண்டர்கள் யாரும் இந்த கட்சியை விட்டு விலகல. தொண்டர்கள் நான் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1,6,00,000 பேர் 4,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்களோட மனப்பான்மை எழுது பாருங்க. ஏதோ ரொம்ப கட்சி தேஞ்சு போயிடுச்சு, வாக்குகளே வந்து ஒரு 10 லட்சம் தான் வந்துச்சுன்னா பரவாயில்ல, 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க போது இந்த வாக்குகளை பெறுவதற்கு இங்க தகுதியான நபர்கள் இங்க இல்ல, அதிமுகவை வழிநடத்துவதற்கு சரியான நபர்கள் இல்லைங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான். எவ்வளவு பெரிய ஒரு கட்சியை வந்து எவ்வளவு எளிதாக நடந்து எவ்வளவு எளிதாக ஒருத்தர் காலி பண்றாரு, ஒரு முதலமைச்சர் காலி பண்றாருங்கிற பார்க்கின்றோம். அதற்கு எவ்வளவு இயல்பாக இவங்கெல்லாம் ரொம்ப ஒத்திசைவோட இவங்க எல்லாம் போறாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே வருத்தத்துக்கு ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இன்னொன்னு இதுல ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் ரோல் என்ன? சபாநாயகர்ங்கிறவர் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது ஏற்கனவே இவங்க கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது சஸ்பென்ஷன் இருக்கும் பொழுது எப்படி ராஜினாமா அவர் ஏற்கின்றார் அப்படிங்கிறது தெரியல. அப்ப ஜெயஸ்ரீ பிரபாகர் அப்படிங்கிற சபாநாயகராக செயல்படுகிறாரா அல்லது வந்து தாவேக்காவுடைய ஒரு அங்கத்தினா செயல்படுகிறாரா? தாவேக்கோட தொண்டர், நான் தாவேக்காக தான் நான் செயல்படுகிறேன், எல்லா சபாநாயகர்கள் போல திமுக சபாநாயகர் அதிமுக சபாநாயகர் மேல நான் ஒரு தாவேக்க சபாநாயகர் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்றாரு. சபாநாயகர் என்பவர் அனைவருக்கும் நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒருவர். அவரே இப்ப என்ன லீடு கொடுக்கிறாரு, அந்த 25 எம்எல்ஏக்கள் யாரால மாத்தி ஓட்டு போட்டீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வந்துருங்க, ராஜினாமா மட்டும் வந்தீங்கன்னா சிக்கலே இல்ல, அடுத்த தேர்தலில் நீங்க ஜெயிச்சு இதே சீட்ல வரலாம். ஆனா என்னன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்ல ஆபரேஷன் லோட்டஸ் பண்ணும் பொழுது காங்கிரஸ்ல இருந்து வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்து அதற்கு அடுத்தபடியாக தாமரை ஜெயிச்சாங்க. அதே மாதிரியான வரலாறு இங்கே வருமாங்கிறது எனக்கு எல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கிறது. மக்கள் வந்து அதை அப்படிதான் பார்க்க போறாங்களா? கர்நாடக மக்கள் மாதிரியும் மற்ற மக்கள் மாதிரி தான் பார்க்க போறாங்க. தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு துரோகம் செய்திருக்காங்க, இவங்க ரெட்டலைக்கு வாக்களிச்சோம் துரோகம் செஞ்சிருக்காங்க. அப்பதான் துரோகத்தை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? நீங்க வந்து அடுத்ததாக விசில் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்விகளாம் விஷயமாக இருக்கிறது. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.